வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எக்கு கர்டு இது போல் எந்த பொருளையுமே சேர்க்காம, பிளெண்டர் ஓவன் இது போல் எந்த பொருளையுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளான மெத்தடில் பஞ்சு போல் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் கேக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இன்றைக்கி கேக் செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துருக்குறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு மில்க்மெய்டு சேர்த்துடலாம். இந்த மில்க்மெய்டு வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணதாங்க. இந்த லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். நல்ல ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக வருங்க. அந்தளவுக்கு நல்லா அடித்து கலந்து விடணும். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் போடணுன்னா 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக வரணுங்க. இதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துடலாம். மைதா நம்ம சேர்க்கும் பொழுது ஒரு சல்லடையால் சலிச்சு சேர்க்கணுங்க. அப்போ தான் அதில் சின்ன சின்ன கட்டி எதுவும் இருந்துச்சுன்னா போயிடும். இது போல் சலிச்சு எடுத்துக்குங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால். அதை கொஞ்சமாக ஊற்றி ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுறலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்துட்டு கரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம விஸ்க் வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, கட்டிகள் எதுவும் இல்லாமல். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாங்க. இப்போது ஒரு விஸ்க் வச்சு கொஞ்சம் ஸ்மூத்தாக அடித்து விடணுங்க. நம்ம என்றைக்குமே பேக்கிங் பவுடர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அடித்து விடக்கூடாது. கொஞ்சம் ஒரே பக்கமாக கலந்து விடணும். 2 பக்கம் மாற்றி மாற்றி கலக்கக்கூடாது. என்றைக்குமே கேக் மிக்ஸ் பண்ணும்பொழுது அப்படியே இதே போல் ஒரே பக்கமாக தான் கலந்துக்கிறணும். மீதம் இருந்த பாலையும் சேர்த்து இந்த அளவுக்கு பதம் வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கேக் எந்த இதில் பேக் பண்ணி எடுக்க போகிறோமோ அதில் கொஞ்சமாக பட்டர் தடவி அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டு நல்லா டஸ்டிங் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல் நம்ம செய்கிறதுனால கேக் வந்துட்டு கீழே ஒட்டாமல் அப்படியே நல்லா வந்துடும். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை ஊற்றலாம். இது போல் லைட்டாக 2 அடி அடித்து விட்டுக்குங்க. அப்போ தான் இதில் இருக்கிற பெரிய பெரிய ஏர் பபிள்ஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் 1 கப் அளவுக்கு உப்பு பரப்பி இதை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அது மேலே ஒரு சின்னதாக ஒரு பிளேட் போட்டுட்டு கேக் எடுத்து வச்சிடலாம். குக்கர் மூடியில் பெல்ட்டு விசில் எதுவுமே போடக்கூடாதுங்க. கேஸ் கட்டர் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 45 மினிட்ஸ் வேக வைக்கணுங்க. கேக் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு டூத்பிக் இல்லாட்டினா நைஃப் வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள். மாவு ஒட்டிட்டு வரலன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்துருச்சு.
கரெக்டாக 45 மினிட்ஸ் எடுத்துக்கிருச்சு எனக்கு கேக் வெந்து முடிக்கிறதுக்கு. இப்போ வெளியில் எடுத்து வச்சு ஒரு 1 hour நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம இந்த கேக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண உப்பை வந்துட்டு திருப்பி நம்ம கேக் செய்கிறதுக்கு இல்லை கடலைப்பருப்பு வறுக்கிறதுக்கு எதுக்கு வேணாலுமே யூஸ் பண்ணிக்கிறலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.